குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு வருங்க. ஆனா நல்லா பாருங்க, மனைவி அவங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மனைவி அவங்களுடைய தொழில்ல உறுதுணையா இருப்பாங்க. ஆனா நேரத்துக்கு சாப்பிடலன்னு முகத்த காட்டுவாங்க. அதேபோல மனைவி வந்து எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருப்பாங்க. இவர் அடுத்தவங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு போய் இப்படி செய்றாரே, அவங்க வந்து இவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம் மீது இருக்கிற அக்கறையினால நம்ம மீது அதிகமா கோவப்படுவாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால அடிச்சுக்கிட்டாலும், உதைச்சுக்கிட்டாலும், என்ன பீக் சவுண்ட்ல சத்தம் போட்டாலும் அந்த 4 செவுத்துக்குள்ள தான் இருக்கும். தெருவுக்கு வராது. வெளியில பிரச்சனையா மாறாது. ஆனா அவங்களுக்கு இடையில அப்பப்ப முட்டிக்கிடும். அதுல கொஞ்சம் பார்த்துருக்கணும். 2வது இந்த கூட்டு தொழில் செய்றாங்க இல்லையா? வளர்ச்சி சூப்பரா இருக்கும். எல்லாமே ஓகே. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி மேஜரா இஷ்யூன்னு சொல்ற அளவுல எதுவும் இல்ல. இந்த உழைப்பு, வருமானம், இந்த வருஷத்துல நான் தான் டாப்பா காட்டணும் அப்படிங்கிறதுனால நெறைய உழைப்புன்னு போயிட்டு தூக்கத்த ஸ்கிப் பண்ணுவாங்க. இப்ப 12ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா, இந்த தூக்கத்த குறைச்சுக்கிட்டே இருப்பார். ஆரோக்கியத்துல கை வைப்பாரு. ஆரோக்கியத்துல கை வைப்பார். அதாவது தீவிர சிகிச்சையா குறையும். ஆனா அது நார்மல் ஆகாது. நீங்க தூக்கத்த சரியா குடுத்துட்டீங்கன்னா அது நார்மல் ஆயிரும். பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம், படிப்பு, வயசானவங்க, வயசா இருக்கிறவங்க, இனிமே பிறகு போற கன்னி ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கு.